இந்த அரசியல்வாதியானு எடுத்துக்கோங்களேன், சாமின்னு பேர் இருக்கணும், ராஜான்னு பேர் இருக்கணும், நிதின்னு பேர் இருக்கணும், உதய்னு பேர் இருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த இந்த சூரியனுடைய பெயர்கள் இல்லாம, சந்திரனுடைய பெயர்கள் இல்லாம, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப எம்ஜிஆர் பேர் முழு பேர் என்னது? எம்ஜி ராமச்சந்திரன் இல்லைங்களா? இப்ப சந்திரனுக்கான கல் என்னன்னு கேட்டீங்கன்னா முத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆட்சி செய்யறவருடைய பேர் என்ன? ஸ்டாலின். அதுக்கு முழு பேர் என்ன சொல்லி அவர் பதவி ஏத்தாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லைங்களா? முத்துவேல், முத்துன்றது வந்துருச்சு இல்லைங்களா? பழனி அப்படிங்கிறது தண்ணியுடைய பேர். பழனி ஏரி பேர் தான் பழனி. பெருமாள் ஏரி அந்த இடம் பழனி. லலிதா அப்படிங்கிறது அது ஒரு ராகத்தினுடைய பேர் இல்லைங்களா? அப்ப இங்க அருணா சலம்னு ஒண்ணு, சலம்னா தண்ணி. அப்ப சந்திரனுடைய பேர் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? அப்ப என்னன்னா ஒரு விஷயத்த அப்படியே டீப்பா போகும்போது அது எப்படி டிசைன் ஆயிருக்கு. அப்ப இந்த கிரகங்கள் எதை குறிக்குது, அந்த கிரகங்கள் இதுக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுக்குது. அப்போ ஒரு ஜாதகம் திறக்கிறோம், ராஜான்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, சிவான்னு பேர் இருக்கு, சூர்யான்னு பேர் இருக்கு, ஆதின்னு பேர் இருக்கு, சத்யா, நித்யா இந்த பேர் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சூரியனுடைய பேர் வேற, பாஸ்கரன், பிரகாஷ், அருண், அருள், ரவி, அஜித் இதெல்லாம் பேர் இருந்தா இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுல அரசு உத்தியோகமா சொந்த தொழில யாராச்சும் பார்த்தே தீர்வாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப என்னன்னா நீங்க அதை ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை, வெறும் பேரை கேட்டாலே வீட்டுல யாரோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி பிசினஸோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிடலாம். காரணம் என்ன? இந்த பேர் வர்றதுக்கு அவங்க ஜாதகத்துல சூரியன் பவர்ஃபுல்லா இருந்தே தீரணும். ஓகேங்களா? அப்ப ஒரு பேரை வச்சு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும்.